والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார், இன்று பேச இருந்த பயனளிக்காத உறவுகள் சொல்லி சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். திருக்குரானும் நபிமொழியும் என்ன சொல்லியிருக்குன்னா, அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை விளங்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஏகத்துவ கொள்கையில் உறுதியுடன் இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனா இருக்க வேண்டுங்கிற உறுதிமொழியோட இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சைத்தான் ஊடுருவல் பண்றான். எந்த வகையில் என்று சொன்னா, உள்ள நுழைஞ்சி என்ன பண்ணலான்னு கேட்டா, சில விஷயங்கள் சரியில்லாத விஷயங்களை அவன் மக்கள் மனசுல போடுறான். என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற காலங்கள்ல இஸ்லாத்தை பேணி நடக்கணும், சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துக்கிறாங்க. இதுல என்ன கோளாறு வருதுன்னு கேட்டா, குடும்பத்துல ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள்னு சொல்லி விசேஷமான காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னா, அதுல இஸ்லாத்துக்கு புறம்பான செயல்கள் நிறைய அது இருக்கு. என்ன, இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா, இது அல்லாஹ் என்ன தெரிவிச்சிருக்கிறான், நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விதிமுறைகளை 100க்கு 100 பேணி நடக்கிறோமான்னு கேட்டா இல்லை. அது காரணம் என்னன்னு கேட்டா, பெண்களை முதலிடமா சொல்றான். என்ன காரணம், இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா, அது ஆடம்பர கல்யாணமா, வரதட்சணை கல்யாணமா இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க, நம்ம சொந்தக்காரங்க ரத்த உறவு இதுல போய் நம்ம கலந்துக்கிறதுனா நம்மளுடைய நல்ல விசேஷங்களுக்கு அவங்க வரமாட்டாங்க இப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி அவங்கள இது பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, கல்யாணம்னாலும் அந்த மாதிரி பிரச்சனை, காது குத்துன்றாலும் இந்த ஒரு பிரச்சனை, ஊடுகுறி அதுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு விருந்து, சுண்ணத்து கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு விருந்து, குதிரையில ஏத்துறது என்ன, ட்ரம் சட்டை அடிக்கிறது என்ன, ஹராமான செயல் என்னென்ன இருக்கோ இதையெல்லாம் பெருமைக்காக செய்யறோம் இல்லாம நீதியா, அதாவது இஸ்லாத்தை 100க்கு 100 பின்பற்றி நடக்கணும்னு நினைக்கக்கூடிய குடும்பத்துல பெண்கள் இதை கோளாறா பண்ணி போவாட்டி அங்க நம்ம அதுக்கு எதுவும் கிடையாது, நம்மளுடைய உறவை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உறவுகள்ங்கிறது இருக்க வேண்டியதுதான், இருந்தா தான் உலகம். அதே நேரத்துல மறுமை நாள்ல ஒண்ணு இருக்கு, மறுமை நாள்ல ஏற்படக்கூடிய திடுக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த திடுக்கம் ஏற்படும் போது மனிதன் என்ன பாடுபடுவான் தெரியுமா, தன்னை மறந்துடுவான். பொண்டாட்டிய நினைக்க மாட்டான், பிள்ளைய நினைக்க மாட்டான், வேற பிள்ளையில நினைக்க மாட்டான், ஓடுவான். உயிருக்கு உயிரா நினைஞ்ச நண்பனை கேட்பான், அவன் ஏற்று பார்க்க மாட்டான். தன்னுடைய தாய் தந்தையுடைய வற்புறுத்தலுக்காக வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணினா இருப்பான். வரதட்சணை வாங்கிட்டு பெண்ணிட்ட அந்த பொண்ணு வீட்டுல பிச்சை எடுக்கிறதுக்கு சமாதானம் உள்ளதான் வரதட்சணைங்கிறது. அப்படி வற்புறுத்தின தாய் தந்தைகள் பக்கத்துல இருப்பாங்க, ஏற்று பார்க்க மாட்டான், ஓடுவான். திடுக்கம் சொன்னா அவ்வளவு ஒரு திடுக்கமா இருக்கும். யாரையும் நான் ஏற்று பார்க்க மாட்டான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லி தமிழ்ல ஒரு உதாரணம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டா, தம்பி இருந்தான்னு சொன்னா எந்த நிலைமையிலும் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி உறுதியா நம்பிக்கிட்டு இருப்பாங்க சகோதரர்கள். அந்த தம்பியும் பக்கத்துல இருப்பான், அவனும் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். உயிர் நண்பன், அவன் உயிர் என்னது, என்ன உயிர் அவனுக்கு சொல்லி
இவன் அவன் பாதி பாதி பிச்சு தின்று வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து அப்படி உள்ளவனா அங்க நிற்பான். ஓடுவான் ஓடுவான் ஓடுவான், அப்படி ஒரு ஓட்டத்தை ஓடுவான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவன் என்ன செய்வான்னு கேட்டான், தன்னுடைய பாவத்துக்கு ஈடாக பெற்ற தாய் தந்தை, கூட பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் ஈடா கொடுத்து, உலகத்தில் உள்ள அத்தனையும் ஈடா கொடுத்து அவன் இதுல தப்பிக்கணும்னு நினைப்பான். என்னத்தை கொடுத்தாலும் ரப்பிட்ட தப்பிக்க முடியுமா? ஆக நம்ம வாழ்வு எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் சொல்லிக்கிறான், குரான்ல என்ன வார்த்தையை சொல்லிக்கிறான் அதை பின்பற்றி நடக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கை வாழ பழகணும். நம்ம குடும்பத்தார்களை சீர்திருத்தம் பண்ணணும், நல்ல மாதிரியா சொல்லணும், அதட்டி சொல்லணும், தப்பு கிடையாது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கை முழுமையா இருக்கணும். முழுமையா சொந்த பந்தம் முன்னும் போய்கிடக்கூடாது, சொந்தமில்லை பந்தமில்லைன்னு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் அளவுகோல் வச்சு வாழ்ந்து நம்ம இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.